மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபர்ஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா டிசம்பர் 14, 2025 இன்றைக்கி கண்டபர்ஷன் பார்க்கணும். இதுக்கு முடிவு நம்ம டெய்லி கண்டபர்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றிச்சுவோங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ், ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட் உடனே கிடைக்கும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபர்ஸ் பார்த்துலாம். இது நம்ம நேற்றே பார்த்துட்டோம், அதனால் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ரிசர்வ் வங்கி வெளியிட்ட மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சி புள்ளி விவரங்களில் தமிழகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 2024-25 ஆண்டில் 31.18 லட்சம் கோடியாக வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்றிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 16% வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி. ஓகேங்களா? தொடர்ந்து 3 ஆண்டுகளாக குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய போன்ற தொழில்மயமான மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 2021-25 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10.5 லட்சம் கோடியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இந்த திட்டம்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னா 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 15 வயசுக்கு மேலே எத்தனை வயசு வேணா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியறிவு, அடிப்படை கல்வியறிவு வழங்குகிற திட்டம் தான் இது. இந்த திட்டம் 2022 ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்களை கொண்டு 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பேசிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கான தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இதோட 2ஆம் கட்ட தேர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எழுதுகிறாங்க. சரிங்களா? அடுத்தது, ரஷ்யாவிலிருந்து கூடங்குளத்துக்கு அணு உலைக்கு வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் எடுத்து வந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 3வது அணு உலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட யுரேனியம் அணு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 4 அணு உலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, இந்தியா சேர்ந்து கட்டுறாங்க. இல்லை 2 இந்த 2 அலகுகளுமே செயல்பாட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1000 மெகாவாட் வந்து பார்த்திங்கன்னா திறன் கொண்டது. ஓகேங்களா? இப்போ ஒரு 3வது அணு உலை வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் அப்படின்ற எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் பண்ணணும். ஆனால் இப்போ வந்திருக்க அந்த மேம்பட்ட எரிபொருள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 18 மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மாற்றினா போதுமானது. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி யுரேனியம் எரிக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது. ஓகேங்களா? ரஷ்ய நாட்டில் உள்ள அணுசக்தி கழகமான ரோசாட்டம் அப்படின்ற விமானம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருக்காங்க. இனி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எரிபொருளானது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பதிலாக 18 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினால் போதும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானதுப்பா அணுமின் நிலையெல்லாம், அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து, 2026 மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் ஒழிக்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இல்லை சத்தீஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்தர் அப்படின்ற ஒரு பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட பஸ்தர் ஒலிம்பிக் 2025 அப்படின்ற விளையாட்டுப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைவு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த சத்தீஸ்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நக்சல் பாதிப்பால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் அங்கே வந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டுப் போட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடத்துவாங்க. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா வரி விதிச்சிருந்தார். அதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் 3 எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. வடக்கு கரோலினா மாகாண எம்பியான டெபரோ ரோஸ் மற்றும் டெக்சாஸ் மாகாண எம்பியான மார்க் வேசா, இல்லினாய்ஸ் மாகாண எம்பியான ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து, நாட்டின் எதிர்கால இராணுவ பலம் மற்றும் போர்த்திறனை கூட்டு செயல்பாடு, தன்னிறைவு, புத்தாக்கம் ஆகிய 3 விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வழிநடத்தும் அப்படின்னு முப்படைகளுடைய தலைமை தளபதி யாருன்னா அனில் சௌகான். இந்த பேர் ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாடாளுமன்றத்தின் மீது 2001 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாங்க. அதனுடைய நினைவு தினம் 24ஆம் ஆண்டு நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தில்லி செங்கோட்டையில் யுனெஸ்கோவுடைய கூட்டம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இந்த யுனெஸ்கோவோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த திங்கட்கிழமையிலேருந்து 4 நாட்களாக நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. நம்ம இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகையும், ஈரானில் கண்ணாடி கலை வேலைப்பாடுகள், ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நடனம், சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா யோடேலிங் உள்ளிட்ட 67 பாரம்பரிய கூறுகளை வந்து பார்த்திங்கன்னா இதில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது 157 நாடுகளில் மொத்தம் 849 பாரம்பரிய நடைமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. இந்த கூட்ட உறுப்பில் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இது இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டது மிகப்பெரிய கூட்டம் இதுதான். இதேமாதிரி அடுத்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் சீனாவினுடைய லியாமின் நகரில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா? செங்கோட்டையில் நடந்த கூட்டம் ஆல்ரெடி செங்கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அந்த இடத்துல இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து,
புதிய தலைமை தகவல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. புதிய தலைமை தகவல் ஆணையராக சிஐசின்னு சொல்லுவாங்க. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரினா ராஜ்குமார் கோயல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷீராலால் சமாரியா வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். அவருடைய பதவி காலம் செப்டம்பர் 13 வந்து நிறைவடைந்த நிலையில் அந்த பணி காலியிடமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அடுத்ததாக தலைமை தகவல் ஆணையருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணையத்தில் ஒரு தலைமை தகவல் ஆணையரும் 10 அதிகாரிகள், அதாவது 10 ஆணையர்களும் இருப்பாங்க. ஓகேவா. 1+10 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அடுத்தது, அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க, மெஸ்ஸி நிகழ்ச்சியில் காணப்பட்ட நிர்வாக சீர்கேடு குறித்து அதிர்ச்சியடைவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்துடைய முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை விசாரணை குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான ஆஷிம் குமார் ரே தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து, தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ரெய்சா தில்லான் வந்து பார்த்திங்கன்னா 2 தங்கம் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டப்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா. அதில் டச் பண்ணி வியூ பண்ணி இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் உண்டான அப்டேட்ஸ் வந்து நம்ம அதில் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா. டெய்லியும் போகிற வீடியோ டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் பார்த்துருங்க. அதுவே போதுமானது. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.